தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை புடுங்கிய சின்ன புடுங்கிகளுக்கு மண்டையில் புரியும் வகையில் அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன முக்கியமா அல்லது சீமான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காணொலியை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. தமிழ்நாட்டில் உள்ள உளவுத்துறை, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் உட்காந்து பேசி சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா அப்படின்னு பார்த்தா சீமானுக்கு தாங்க ஓட்டுன்றாங்க. சின்னத்துக்கு ஓட்டு போடுறானா சீமானுக்கு ஓட்டு போடுறானா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டா சின்னத்துக்கு போடலைங்க, சீமான் பேசுகிற பேச்சுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செய்கிற வேலைகளுக்கும் தான் ஓட்டுன்றாங்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலேருந்து இந்த சின்ன புடிகள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, அட சின்ன புடிகளா, நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை பிடுங்க, மெழுகுவத்தி சின்னத்தை பிடுங்க, இல்லை செருப்பை கூட பிடுங்க, ஆனால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியாது. நீ விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டலா, இப்போ வாக்கு வீழும் தானே நினச்ச, வாக்கு கீழே நீ சரியும் தானே நினச்ச. இப்போ இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சு 2024 வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷன் தெரியும், வாக்கு சரிதான் இல்லை மேலே ஏறுதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. விவசாய சின்னத்தை பிடிங்கியாச்சு, நாம் தமிழரை வீழ்த்திடலாம், மடக்கிடலாம், ஒடிக்கலாம் நினச்சிக்கிட்டீங்களோ, ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள். சின்ன புடிங்கி யாரை சொல்ல வந்துருமோ அந்த பிஜேபி காரங்களை தான். அண்ணாமலை அவர்களே, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம் நீங்கள் தான் சொன்னீங்க. 2024 அப்புறமா நாம் தமிழர் கட்சியே இருக்காது. சத்தியமாக 2024 அப்புறமா பிஜேபியில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நாம் தமிழர் கட்சி இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. தலைமை பொறுப்பில் தூக்கிடுவாங்க. முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே.